Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு புது எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸை பற்றி கற்றுக்க போகிறோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேஸ் ரன்னிங் ஸ்டிச்சை பற்றி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, ஸ்கேலு, பென்சிலு, ஊசி, அதுக்கப்புறமா சிசர். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊசியில் நூல் கோக்க போகிறோம். அது எப்படின்னா ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் வச்சு ஒரு சைடு மட்டும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. நம்மளுக்கு ரன்னிங் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கும், பேக்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நானும் ரன்னிங் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், நீங்களும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம ரன்னிங் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னே பின்னாடி எப்பயும் போல் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு மேலே வளைவாக ஒரு டிசைன் போட போகிறோம். அது கலர் டிஃப்ரென்சேஷனுக்காக நம்ம வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் நம்மளுக்கு திக்காக தெரியறதுக்காக நம்ம 3 நூல் கோக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே எம்ப்ராய்டரிக்கு ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் வச்சு முடிச்சு போடுவோம். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா மொத்தமாக 3 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுருவோம். இந்த வீடியோவில் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம மேலே போடுற அந்த டிசைன் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சு முடிகிற இடத்துல இருந்து ஊசியை கீழேருந்து குத்தி மேலக்கா எடுக்க போகிறோம். நம்ம அடுத்த ரன்னிங் ஸ்டிச்சோடைய துணிக்கும் நூலுக்கும் இடையில நம்ம கீழ் வழியாக கொடுத்து மேலே எடுக்கணும். அது வளைவாக இருக்கணும். நம்ம ரொம்ப டைட்டாக நூலை இழுத்துட்டோன்னா அந்த வளைவு நம்மளுக்கு தெரியாது. அந்த வளைவு தெரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் லூஸாக அழகாக ஸ்டிச் பண்ணணும். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கேன். அதை பார்த்து அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது இது ஃபுல்லுமே நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்குள்ளே நானுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்ட உடனே எந்த சுருக்கமும் இல்லாதபடிக்கு துணியை நல்லா நீவி விட்டுடுங்க முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி. ஃபைனலி நம்ம லேஸ் ரன்னிங் ஸ்டிச்சு முடிச்சாச்சு. நம்மளுக்கு பார்க்க இது இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நூல் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம துணியில் குத்தி ஸ்டிச் பண்ணலைல்ல, அதனால் அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு நம்ம எப்போவுமே எண்ட் நாட் எப்படி போடுவோமோ அதே போல் திருப்பி எண்ட் நாட் போட்டுக்க வேண்டியதான். நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு தெரியலனா கூட இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச் ப்ளவுஸுக்கு, நெக்குக்கு, இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரீஸ்லாம் டபுள் கலராக இருந்துச்சுன்னா டபுள் கலர் த்ரெட்டு வச்சு நம்ம தச்சு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. அதே நம்மளுக்கு சிங்கிள் கலர் சாரீஸாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அடுத்து நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோன்னா லூப் ரன்னிங் ஸ்டிச்சை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண லேஸ் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சோ அதே மெட்டீரியல்ஸ் தான் இப்போவும் நம்மளுக்கு தேவைப்படும். எப்பயும் போல் நம்ம கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தா அந்த லேஸில் எப்படி ரன்னிங் ஸ்டிச் பண்ணுமோ அதே போல் இதுலேயுமே ரன்னிங் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே ஏன் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே அந்த ஃபேமிலியிலேருந்து வரதுனால அதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணுறோம். ஸ்டிச்சஸ்க்குமே அது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ரன்னிங் ஸ்டிச்சு தச்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நூல் கோத்து ஒரே சைடாக வச்சு முடிச்சு போட்டோம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுவோன்னா 3 நூல் கோத்து ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் வச்சு நம்ம முடிச்சு போட்டுப்போம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சோடைய எண்டில் ஊசியை குத்தி வெளிக்கா இழுப்போம். நம்ம செகண்ட் ஸ்டிச்சோடைய துணிக்கும் நூலுக்கும் இடையில மாட்டி ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை நம்ம தலைக்கீழே விட்டு வெளியே எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு ரவுண்டாக ஒரு தையல் வரும். அதே போல் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும். நான் சொன்னதை விட உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்கள் வீடியோவை பார்த்து அழகாக தைச்சிக்கோங்க. இதே போல் நீங்களும் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க, நானும் பொறுமையாக தைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம கடைசியாக கீழ்ப்பக்கம் திருப்பி ஒரு முடிச்சு போட்டுடலாம்.
ஃபைனலி நம்ம லூப் ரன்னிங் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா டவுட் இருக்க பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இனி வரும் அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பொண்ணான கைகளினால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.